वाल्मीकि रामायणं किष्किन्धाकाण्डम् अध्यायं 15 तारोपदेशः तारयिन् उपदेशम् 15 सर्गः 15வது सर्गम् तारोपदेशः तारयिन् उपदेशम् अतत्तस्य निनादं तं सुग्रीवस्य महात्मनः शुश्रावान्तःपुरगतो वाली भ्रातुरमर्षणः अथ அப்பொழுது அந்தఃபுரகதः அந்தப்புரத்திலிருந்த வாலி தஸ்யே அந்த भ्रातुः तम्बियुं महात्मनः महात्मावुमान सुग्रीवस्य सुग्रीवनुடைய தம் அந்த நிநாதம் பெருங்கோஷத்தை அமர்ஷணः சகிக்க முடியாதவனாகி சுஷ்ராவ கேட்டான். அப்பொழுது அந்தப்புரத்திலிருந்த வாலி அந்த தம்பியும் மகாத்மாவுமான சுக்ரீவனுடைய அந்த பெருங்கோஷத்தை சகிக்க முடியாதவனாகி கேட்டான். ஸ்ருத்வா தோ தஸ்ய நினதம் சர்வபூத பிரகம்பணம் மதச்சைக பதே நஷ்டः क्रोधश्च पतितो महान्. தஸ்யே அவனது சர்வபூத பிரகம்பணம் எல்லா பிராணிகளையும் நடுக்கமுற செய்யும் நினதம் கோஷத்தை ஸ்ருத்வாது கேட்டதுமே ஏகபதே ஏக காலத்தில் மதாச்ச குடி மயக்கமும் நஷ்டகா ஒழிந்தது மான் பெரும் குரோதகாச்ச கோபமும் ஆபதிதகா விளைந்தது. அவனது எல்லா பிராணிகளையும் நடுக்கமுறச் செய்யும் கோஷத்தை கேட்டதுமே ஏக காலத்தில் குடிமயக்கமும் ஒழிந்தது பெரும் கோபமும் விளைந்தது. சதோரோஷ பரிதாங்கோ வாலே சந்தியாதபப்ரவஹ உபரக்த இவாதித்யஹ சத்யோ நிஷ்பிரபாதாம் கதः. சத்யः உடனே சஹ அந்த வாலியும் ரோஷ பரிதாங்கः கோபத்தால் பற்றப்பட்ட மனமுடையவனாய் சந்தியாதபப்ரபஹ மாலை வெயில் ஒளி உடையவனாய் உபரக்தः கிரகணம் பிடித்த ஆதித்யः சூரிய பகவான் இவ போலவே நிஷ்பிரபதாம் கதः ஒளி கொன்றிருந்தான். உடனே அந்த வாலியும் கோபத்தால் பற்றப்பட்ட மனம் உடையவனாய் மாலை வெயில் ஒளி உடையவனாய் கிரகணம் பிடித்த சூரிய பகவான் போலவே ஒளி கொன்றிருந்தான். வாலே தம்ஷ்ட்ராக்கராலஸ்தோ क्रोधादीप्ताग्नि सन्निभः भात्युत्पत्तित पद्मभः सम्मृणाल इव ह्रदः. தம்ஷ்ட்ராக்கராலः கோரை பற்களால் பயங்கரமாய் தோன்றும் வாலி குரோதாத் கோபாவேசத்தால் தீப்தாக்னி சந்நிபகதோ கொழுந்துவிட்டு எரியும் அக்னி போன்றவனாகி உற்பத்தித்த பத்மாபக பிடுங்கி எரியப்பட்ட தாமரைகளை உடைய தோற்றம் உள்ளதும் சம்ருணாலஹ கொடிகளுடன் இருக்கிறதுமான ஹ்ரதஹா இவ தாமரை ஓடை போல் பாத்தி காணப்பட்டான். கோரை பற்களால் பயங்கரமாய் தோன்றும் வாலி கோபாவேசத்தால் கொழுந்துவிட்டு எரியும் அக்னி போன்றவனாகி பிடுங்கி எரியப்பட்ட தாமரைகளை உடைய தோற்றமுள்ளதும்
கொடிகளுடன் இருக்கிறதுமான தாமரை ஓடை போல் காணப்பட்டான். शब्दं दुर्मर्षणं श्रुत्वा निष्पपात ततो हरिः वेगेन चरणन्यासैर्धारयन्निव मेदिनीम्. ततः அப்பொழுது ஹரி வானரன் வாலி துர்மர்ஷனம் பொறுக்க முடியாத சப்தம் சத்தத்தை ஸ்ருத்வா கேட்டு மேதினீம் பூமியை சரணன்யாசைஹி காலடி வெப்புகளால் தாரையன் இவ பிளக்கின்றவன் போலாகி வேகேன விரைந்து நிஷ்பப்பாத்த வெளிப்புறப்பட்டான். அப்பொழுது வானரன் வாலி பொறுக்க முடியாத சத்தத்தை கேட்டு பூமியை காலடி வெப்புகளால் பிளக்கின்றவன் போலாகி விரைந்து வெளிப்புறப்பட்டான். தம் து தாரா பரிஷ்வஜ்ய ஸ்நேகாதர்ஷித சௌஹ்ருதா உவாசத்ரஸ்த சம்பிராந்தா ஹிதோதர்க்கமிதம் வசः. திரஸ்த சம்பிராந்தா பயந்து உள்ளம் கலங்கிய தாரா தாரை ஸ்நேகா தன்பினால் தர்ஷித்த சௌஹ்ருதா பக்தியை வெளியிட்டு காட்டுகின்றவளாகி ஹிதோதர்க்கம் நன்மையை பயக்கத்தக்க இதம் பின்வரும் வசக சொல்லை தம் அவனை பரிஷ்வஜ்யேது கட்டி அணைத்து கொண்டே உவாச்ச சொன்னாள். பயந்து உள்ளம் கலங்கிய தாரை அன்பினால் பக்தியை வெளியிட்டு காட்டுகின்றவளாகி நன்மையை பயக்கத்தக்க பின்வரும் சொல்லை அவனை கட்டி அணைத்து கொண்டே சொன்னாள். சாது क्रोधमिमं वीर नदीवेगमिवागतं शयनादुत्थितकाल्यं त्यज भुक्तामिवस्रजम्. வீரநாத நதிவேகம் ஆற்று பெருக்கை இவ போலவே ஆகதம் பொங்கி எழுந்த இமம் இந்த குரோதம் கோபத்தை கால்யம் அதிகாலையில் ஷயனாத் படுக்கையிலிருந்து உத்திதக எழுந்த ஒருவன் புக்தாம் இரவில் புனைந்திருந்த ஸ்ரஜம் பூமாலையை இவ எவ்வண்ணமோ அவ்வண்ணமே தியஜ நீக்கிவிடும் சாது நலம் பெறுவீர். நாதா ஆற்று பெருக்கை போலவே பொங்கி எழுந்த இந்த கோபத்தை அதிகாலையில் படுக்கையிலிருந்து எழுந்த ஒருவன் இரவில் புனைந்திருந்த பூமாலையை எவ்வண்ணமோ அவ்வண்ணமே நீக்கிவிடும் நலம் பெறுவீர். கால்யமே தேன சங்கிராமம் கரிஷ்யசி ச பாணர வீரதே சத்ரு பாகுல்யம் ஃபல்குதாவான வித்யதே. வானரரே ஏத்தேன இவனோடு கால்யம் நாளை காலை சங்கிராமம் கரிஷ்யசி போரை புரிவீர் ச அதனால் வீரநாதா சத்ரு பாகுல்யம் சத்ருவுக்கு அதிக பெருமையாவது தே தேவரிற்கு ஃபல்குதாவா சிறுமையாவது வித்யத்தேன உண்டாகாது. வானரரே இவனோடு நாளை காலை போரை புரிவீர் அதனால் நாதா சத்ருவுக்கு அதிக பெருமையாவது தேவரீருக்கு சிறுமையாவது உண்டாகாது. சஹசா தவ நிஷ்கிராமோ மம தாவன்ன ரோச்சதே ஸ்ரூயதாம் சாபிதாஸ்யாமி என்னிமித்தம் நிவாரியசே. தவ தேவரீரது சகசா அவசரப்பட்டு நிஷ்கிராமகா வெளிச்செல்கையானது
மம தாவத் எனக்கோ ரோச்சத்தேன பிடிக்கவில்லை. என் நிமித்தம் என்ன காரணமாய் நிவாரியசே தேவரீர் தடுக்கப்படுகின்றீர் என்பதை அபிதாஸ்யாமி இதோ விளம்புகிறேன். ஸ்ரூயதாம் ச செவி கொடுக்கப்படட்டும். தேவரீரது அவசரப்பட்டு வெளிச்செல்கையானது எனக்கோ பிடிக்கவில்லை. என்ன காரணமாய் தேவரீர் தடுக்கப்படுகின்றீர் என்பதை இதோ விளம்புகிறேன். செவி கொடுக்கப்படட்டும். பூர்வமாபத்திதக்ரோதாத் சத்வாமஹ்வயதே யுதே நிஷ்பத்ய ச நிரஸ்தஸ்தே அன்யமானோ திஷோ கதः. பூர்வம் ஆபதிதः இதற்கு முந்தி வந்து யுதி போரில் தே தேவரீரால் ஹன்யமானகா புடைக்கப்பட்டு நிரஸ்தகா தோல்வி அடைந்தவனாய் திசகா திக்குகளை நோக்கி கதகா ஓடி போய்விட்ட சகாச்ச அவனே நிஷ்பத்தியே திரும்பி வந்து துவாம் தேவரீரை குரோதாத் கோபத்துடன் ஆஹ்வயத்தே போருக்கு அழைக்கின்றான். இதற்கு முந்தி வந்து போரில் தேவரீரால் புடைக்கப்பட்டு தோல்வி அடைந்தவனாய் திக்குகளை நோக்கி ஓடிப்போய்விட்ட அவனே திரும்பி வந்து தேவரீரை கோபத்துடன் போருக்கு அழைக்கின்றான். त्वया तस्ये निरस्तस्ये पीडितस्ये विशेषतः एत्ये पुनराह्वानं शङ्कां जनयतीव मे. त्वया देवरीराल विशेषतः विशेषमाय पीडितस्य हिंसिக்கப்பட்ட நிரஸ்தஸ்யே தோல்வியடைந்த இக ஏத்திய இங்கு வந்து புனக மீளவும் தஸ்யே அவனது ஆஹ்வானம் போருக்கு அழைத்தலானது மே எனக்கு இவ இப்படிப்பட்டது என சொல்ல முடியாத சங்கா மனக்குழப்பத்தை ஜனயத்தை உண்டு பண்ணுகிறது. தேவரீரால் விசேஷமாய் ஹிம்சிக்கப்பட்டு தோல்வியடைந்து இங்கு வந்து மீளவும் அவனது போருக்கு அழைத்தலானது எனக்கு இப்படிப்பட்டது என சொல்ல முடியாத மனக்குழப்பத்தை உண்டு பண்ணுகிறது. தர்பஷ்ச வியவசாயஷ்ச யாத்ருஷஸ்தஸ்ய நர்ததः நிநாதஸ்ய ச சம்ரம்போ நைததல்பம் ஹி காரணம். நர்ததः பெரும் கூச்சலிடும் தஸ்ய அவனது யாத்ருஷக இப்படிப்பட்டதாகிய தர்பக அவமரியாதையான நடத்தை அல்பம்ன அசட்டை செய்யத்தக்கது அன்று. வியவசாயக யுத்த வியாபாரங்களில் செய்யும் கபடோபாயம் ச அப்படியே அசட்டை செய்யத்தக்கதன்று. நிநாதஸ்ய பேரிரச்சலின் சம்ரம்பகா முழக்கமும் ச அப்படியே அசட்டை செய்யத்தக்கதன்று. ஏத்தத் அப்பொழுதியே காரணம் செய்கை ச அப்படியே அசட்டை செய்யத்தக்கதன்று. ஹீ இது திண்ணம் பெரும் கூச்சலிடும் அவனது இப்படிப்பட்டதாகிய அவமரியாதையான நடத்தை அசட்டை செய்யத்தக்கது அன்று. யுத்த வியாபாரங்களில் செய்யும் கபடோபாயம் அப்படியே அசட்டை செய்யத்தக்கதன்று. பேரிரச்சலின் முழக்கமும் அப்படியே அசட்டை செய்யத்தக்கதன்று. அப்பொழுதிய செய்கை அப்படியே அசட்டை செய்யத்தக்கதன்று. இது திண்ணம்.
नासहायमहं मन्ये सुग्रीवं तमेहागतम् अवष्टब्धसहायश्च यमाश्रित्यैष गर्जते இஹ இப்பொழுது ஆகத்தம் இவ்விடம் வந்து சேர்ந்திருக்கும் தம் அந்த சுக்ரீவனை அசகாயம் துணையாளுடன் இல்லாதவனாக அகம் நான் மன்யேன எண்ணவில்லை ஏஷக இவன் எம் எவனோ ஒருவனை ஆசிரித்ய தஞ்சமாயடைந்து அவஷ்டப்த சகாயகாச்ச துணையாளனால் கை கொடுத்து காக்கப்பட்டவனாகவே கர்ஜதி பெரும் கூச்சலிடுகின்றான். இப்பொழுது இவ்விடம் வந்து சேர்ந்திருக்கும் அந்த சுக்ரீவனை துணையாளனுடன் இல்லாதவனாக நான் எண்ணவில்லை. இவன் எவனோ ஒருவனை தஞ்சமாயடைந்து துணையாளனால் கை கொடுத்து காக்கப்பட்டவனாகவே பெரும் கூச்சலிடுகின்றான். பிரக்ருத்யா நிபுணಶ್ಚைவ புத்திமாம்ಶ್ಚைவ வானரः अपरीक्षित वीर्येण सुग्रीव सहानैष्यते. प्रकृत्या इयर्क्यागवे बुद्धिमान् च बुद्धिमानुं निपुणः एव सामर्थ्यशालियुं वानरः च वानरनुमान् सुग्रीवः सुग्रीवन् अपरीक्षित वीर्येन வன்மை பரீட்சித்து அறியப்படாத ஒருவனோடு சகாயேவ கூடவோவென்றால் ஏஷ்யத்தின வரமாட்டான். இயற்கையாகவே புத்திமானும் சாமர்த்தியசாலியும் வானரனுமான சுக்ரீவன் வன்மை பரீட்சித்து அறியப்படாத ஒருவனோடு கூடவோவென்றால் வரமாட்டான். पूर्वमेव मया वीर श्रुतं कथयतो वचः अंगदस्य कुमारस्य वक्ष्यामि त्वाहितं वचः. वीरनादा पूर्वमेव இதற்கு முந்தியே கதையதः பல விஷயங்களை பேசிக்கொண்டிருந்த குமாரஸ்ய குமாரனாகிய அங்கதஸ்ய அங்கதனது வச்சஹா சொல்லொன்று மயா என்னால் ஸ்ருதம் கேட்கப்பட்டிருக்கிறது. ஹிதம் நன்மையை விளைவிக்கும் வச்சஹா சொல்லாகிய இதை துவா தேவரிற்கு வக்ஷ்யாமி சொல்லுகிறேன். நாதா இதற்கு முந்தியே பல விஷயங்களை பேசிக்கொண்டிருந்த குமாரனாகிய அங்கதனது சொல் ஒன்று என்னால் கேட்கப்பட்டிருக்கிறது. நன்மையை விளைவிக்கும் சொல்லாகிய இதை தேவரீருக்கு சொல்லுகிறேன். அங்கதஸ்து குமாரோயம் வனாந்தம் உபநிர்கதः प्रवृत्तिस्तेन कथिता चारैराप्तैर्निवेदिता. अयोध्याधिपते पुत्रो शूरौ समरदुर्जयो इक्ष्वाकूणां कुले जातो प्रथितो रामलक्ष्मणो. सुग्रीवप्रियकामार्थं प्राप्तौ तत्र दुरासदो. अयं इंद कुमारः कुमारनाय अंगदः अंगदन् वनान्तं काट्टिनुள் उपनिर्गतः போயிருந்தான். அயோத்தியாதிபதே அயோத்தி மன்னரின் புத்திரோ புதல்வர்களும் சூரோ சூரர்களும் சமர துர்ஜயோ போரில் வெல்லுதற்கு அரியவர்களும் இக்ஷ்வாக்கூணாம் இக்ஷ்வாக்குகளுடைய குலே குலத்தில் ஜாத்தோ பிறந்தவர்களும் துராசதோ ஒப்பு உயர்வு இல்லாதவர்களும்
ராம லக்ஷ்மணோ ஸ்ரீராமர் லக்ஷ்மணர் என பிரதித்தோ பிரசித்தி பெற்றவருமான இருவர்கள் சுக்ரீவ பிரிய காமார்த்தம் சுக்ரீவருக்கு ஹிதத்தை செய்ய வேண்டி தத்ர அவ்விடத்தில் பிராப்தோ வந்திருக்கின்றார்கள். ஆப்தைகி நண்பர்களான சாரைகி ஏவாட்களால் கதிதா தெரிவிக்கப்பட்ட பிரவೃத்தி தற்கால செய்தியானது தேன தோ இவனாலேயே நிவேதிதா எனக்கு சொல்லப்பட்டது. இந்த குமாரனாகிய அங்கதன் காட்டினுள் போயிருந்தான். அயோத்தி மன்னரின் புதல்வர்களும் சூரர்களும் போரில் வெல்லுதற்கு அரியவர்களும் இக்ஷ்வாக்குகளுடைய குலத்தில் பிறந்தவர்களும் ஒப்பு உயர்வு இல்லாதவர்களும் ஸ்ரீராமர் லக்ஷ்மணர் என பிரசித்தி பெற்றவருமான இருவர்கள் சுக்ரீவ பிரிய காமார்த்தம் சுக்ரீவருக்கு ஹிதத்தை செய்ய வேண்டி தத்ர அவ்விடத்தில் பிராப்தோ வந்திருக்கின்றார்கள் என்ற ஆப்தைகி நண்பர்களான சாரைகி ஏவாட்களால் கதிதா தெரிவிக்கப்பட்ட பிரவೃத்தி தற்கால செய்தியானது தேன தோ இவனாலேயே நிவேதிதா எனக்கு சொல்லப்பட்டது. தவ பிராத்துர்ஹி விக்யாதः சாயோரண கர்க்கஷः ராம பரபலாமர்தே யுகாந்தாக்னேரிவோத்திதः. தவ தேவரீரது பிராத்துः தம்பினது சகாயஹா ஹி துணையாளனோ விக்யாதः திரிலோக பிரசித்தி பெற்ற ராமஹ ஸ்ரீராமர் ரணகர்க்கஷः போரில் பராக்கிரமத்தின் எல்லை கண்டறியப்பட முடியாதவர். பரபலாமர்தி சத்ருவின் ஆற்றலை அடியோடு அழிப்பவர். யுகாந்தாக்னிகி ஊழித்தே இவ போலவே உத்திதக உத்பவித்தவர். தேவரீரது தம்பியினது துணையாளனோ திரிலோக பிரசித்தி பெற்ற ஸ்ரீராமர் போரில் பராக்கிரமத்தின் எல்லை கண்டறியப்பட முடியாதவர். சத்ருவின் ஆற்றலை அடியோடு ஒழிப்பவர். ஊழித்தீ போலவே உத்பவித்தவர். நிவாச விருக்ஷ சாதூனாம் ஆப்பன்னானாம் பராகதே ஆர்த்தானாம் சம்ஸ்ரயश्चैव யசஸ்ச்சைக்கபாஜனம். சாதுனாம் புண்ணியாத்மாக்களே நிவாச விருக்ஷக காத்தருளும் கற்பகம். ஆப்பன்னானாம் இடருற்றவர்களுக்கு பராயதிலும் மேம்பட்ட கதிச்ச புகலிடம். ஆர்த்தானாம் திக்கற்றவர்களுக்கு சம்ஸ்ரயா ஏவ ரக்ஷகர். யசஸா ச புகழுக்கு ஏக பாஜனம் உரிய பாத்திரம். புண்ணியாத்மாக்களே காத்தருளும் கற்பகம். இடருற்றவர்களுக்கு இதிலும் மேம்பட்ட புகலிடம். திக்கற்றவர்களுக்கு ரக்ஷகர் புகழுக்கு உரிய பாத்திரம். ஞான விஞ்ஞான சம்பன்னோ நிதேசே நிரதப்பிதுः தாத்தூனாமிவ சைலேந்திரோ குணாநாமாக்கரோ மகான். ஞான விஞ்ஞான சம்பன்னः பரமாத்ம ஞானத்திலும் மற்றுமுள்ள அறிவிலும் நிபுணர். பிதுகு தந்தையினது நிதேசே ஆக்கினையில் நிரதः அசஞ்சல பக்தி உடையவர். தாத்தூனாம் தாத்துக்களுக்கு சைலேந்திரஹா ஹிமவான் இவ எப்படியோ அப்படியே
குணானாம் திருக்கல்யாண குணங்களின் மகான் சர்வோத்கிருஷ்டமாகிய ஆக்கரகா சுரங்கம். பரமாத்ம ஞானத்திலும் மற்றுமுள்ள அறிவிலும் நிபுணர், தந்தையினது ஆக்கினையில் அசஞ்சல பக்தி உடையவர், தாதுக்களுக்கு ஹிமவான் எப்படியோ அப்படியே திருக்கல்யாண குணங்களின் சர்வோத்கிருஷ்டமாகிய சுரங்கம். தத்க்ஷமம் ந விரோதஸ்தே சஹத்தேன மகாத்மனா துர்ஜயேன பிரமேயேன ராமேண ரணகர்மசு. தாகையால் ரணகர்மசு போர் தொழில்களில் பிரமேயேன அறிவிற்கு எட்டாதவரும், துர்ஜயேன எப்படிப்பட்டவனாலும் வெல்ல முடியாதவரும், மகாத்மனா மகாத்மாவுமாகியத்தேன அந்த ராமேன ஸ்ரீராமரோடு சக கூட தேவரீருக்கு விரோதம் என்பது க்ஷமம் ந யுக்தமன்று. ஆகையால் போர் தொழில்களில் அறிவிற்கு எட்டாதவரும், எப்படிப்பட்டவனாலும் வெல்ல முடியாதவரும், மகாத்மாவுமாகிய அந்த ஸ்ரீராமரோடு கூட தேவரீருக்கு விரோதம் என்பது யுக்தம் அன்று. ஷோரவக்ஷ்யாமி தே கிஞ்சின்னச்சேச்சாம்யப்யசூயித்தும் ஸ்ரூயதாம் க்ரியதாம் சைவ தவ வக்ஷ்யாமி யத்திதம். சூரரே தே தேவரீருக்கு கிஞ்சித் ஒன்றை வக்ஷ்யாமி உரைக்கப் போகிறேன். அப்யசூயித்தும் ச சினமூட்டுவதற்கோ இச்சாமீன நான் துணிவுறேன். தவ தேவரீருக்கு யதொன்று ஹிதம் ச ஏவ நியாயமானதோ அதையே வக்ஷ்யாமி சொல்லுகிறேன். ஸ்ரூயதாம் செவி கொடுத்து கேட்கப்படட்டும், கிரியதாம் திருவுளப்படி முடிக்கப்படட்டும். சூரரே தேவரீருக்கு ஒன்றை உரைக்கப் போகிறேன். சினமூட்டுவதற்கோ நான் துணிவுறேன். தேவரீருக்கு எதொன்று நியாயமானதோ அதையே சொல்லுகிறேன். செவி கொடுத்து கேட்கப்படட்டும், திருவுளப்படி முடிக்கப்படட்டும். யௌவராஜ்யே து சுக்ரீவம் தூர்ணம் சாத்வபிஷேச்சயே விக்கிரகம் மாக்ருதா வீர பிராத்ரா ராஜன் பலியசா. வீரநாதா பலியசா தக்க துணையை பெற்றுவிட்ட பிராத்ரா தம்பியோடு விக்கிரகம் போர் மாக்ருதாக புரியாதீர். ராஜன் அரசே சுக்ரீவம் து சுக்ரீவரையே தோரணம் தக்ஷணமே சாது மணமு வந்து யௌவராஜ்யே இளவரசில் அபிஷேச்சய முடிசூட்டி வையும். நாதா தக்க துணையை பெற்றுவிட்ட தம்பியோடு போர் புரியாதீர். அரசே சுக்ரீவரையே தக்ஷணமே மணமு வந்து இளவரசில் முடிசூட்டி வையும். அஹம் ஈதே க்ஷமம் மன்யே தேன ராமேண சௌஹ்ருதம் சுக்ரீவேண ச சம்பிரீத்திம் வைரமுத்ஸ்ருஜ்ய தூரதாம். அஹம் அடியாளோ தேன ராமேன அந்த ஸ்ரீராமருடன் சௌஹ்ருதம் நட்பு பெற்றிருத்தலை தே தேவரீருக்கு க்ஷமம் ஏற்றதென மன்யே எண்ணுகிறேன். வைரம் துவேஷத்தை தூரதக உள்ளத்தில் இல்லாதபடி உத்ஸ்ருஜ்ய விட்டொழித்து சுக்ரீவேண சுக்ரீவரோடு சம்பிரீத்திம் அன்பார்ந்த வாத்சல்யமாயிருத்தலையும் ச தேவரீருக்கு ஏற்றது என்று எண்ணுகிறேன்.
அடியாளோ அந்த ஸ்ரீராமருடன் நட்பு பெற்றிருத்தலை தேவரீருக்கு ஏற்றதென எண்ணுகிறேன். துவேஷத்தை உள்ளத்தில் இல்லாதபடி விட்டொழித்து சுக்ரீவரோடு அன்பார்ந்த வாத்சல்யமாயிருத்தலையும் தேவரீருக்கு ஏற்றது என்று எண்ணுகிறேன். லாலனியோ ஹி தே பிராதாயவியாணேஷ வானரः தத்ர வா சந்நியஸ்தோ வா சர்வதா பந்துரேவ தே. ஏஷः வானரः இந்த வானரர் தே தேவரீருக்கு யவியான் பிராத்தா தம்பி ஆனதால் லாலனியா கூடி குலாவப்பட வேண்டியவர். தத்ர சன்பா தூரத்தில் இருந்தாலும் இஹஸ்தஹவா பக்கலில் இருந்தாலும் அவர் சர்வதா எப்படியும் தே தேவரீருக்கு பந்துஹு ஏவ கூட பிறந்தவரே. இந்த வானரர் தேவரீருக்கு தம்பி ஆனதால் கூடி குலாபப்பட வேண்டியவர். தூரத்தில் இருந்தாலும் பக்கலில் இருந்தாலும் அவர் எப்படியும் தேவரீருக்கு கூட பிறந்தவரே. நஹி தேன சமம் பந்தும் புவி பஷ்யாமி கஞ்சன தானமானாதி சத்காரை குருஷ்வ பிரத்யனந்தரம். ஹே ஆனபடியால் புவி உலகில் தேன அவரோடு சமமாகிய பந்தும் பந்துவாகிற கஞ்சன வேறொருவனை பஷ்யாமீன நான் அறிந்திலேன். தானமானாதி சத்காரை ரக்ஷித்தல் கௌரவித்தல் முதலிய அனுசரணைகளால் பிரத்யனந்தரம் சுவாதீனத்தில் இருப்பவராக குருஷ்வ செய்து கொள்ளும். ஆனபடியால் இவ்வுலகில் அவரோடு சமமாகிய பந்துவாகிற வேறொருவனை நான் அறிந்திலேன். ரக்ஷித்தல் கௌரவித்தல் முதலிய அனுசரணைகளால் சுவாதீனத்தில் இருப்பவராக செய்து கொள்ளும். வைரமேதத் சமுஸ்ருஜ்ய தவ பார்ஷ்வே ச திஷ்டத சுக்ரீவோ விபுலக்ரீவஸ்தவ பந்து சதா மதः. சஹா ஆவர்யேதத் இந்த வைரம் துவேஷத்தை சமுத்ஸ்ருஜ்ய விட்டொழித்து தவ தேவரீரது பார்ஷ்வே பக்கலில் திஷ்டதோ இருக்கட்டும். விபுலக்ரீவகா நீண்ட கழுத்தையுடைய சுக்ரீவகா சுக்ரீவர் சதா எக்காலத்திலும் தவ தேவரீருக்கு பந்துகு உற்ற துணையவர் என மதா என்னால் நினைக்கப்பட்டவர். அவர் இந்த துவேஷத்தை விட்டொழித்து தேவரீரது பக்கலில் இருக்கட்டும். நீண்ட கழுத்தையுடைய சுக்ரீவர் எக்காலத்திலும் தேவரீருக்கு உற்ற துணையவர் என என்னால் நினைக்கப்பட்டவர். பிராத்து சௌஹ்ருதமாலம்ப நாண்யாகதேரிஹாஸ்திதே. பிராத்துகு தம்பியினிடம் சௌஹ்ருதம் நட்பை ஆலம்ப மேற்கொள்ளும். ஏக இப்பொழுது தே தேவரீருக்கு அந்யா வேறு கதிஹி அஸ்தி ந கதி இல்லை. தம்பியினிடம் நட்பை மேற்கொள்ளும். இப்பொழுது தேவரீருக்கு வேறு கதி இல்லை. யதி தே மத்ப்ரியம் காரியம் யதிச்சாவேஷி மாம் ஹிதாம் யாச்யமான பிரயத்னேன சாதுவாக்கியம் குருஷ்வ மே. தே தேவரீருக்கு மத்பிரியம் எனக்கு இஷ்டமானது காரியம் செய்யத்தக்கது யதி என்றாலும் மாமடியாளை ஹிதாம்ச நலம் கருதுபவளாகவும்
அவைஷி அறிந்திருக்கின்றீர் எதி என்றாலும் யாச்சியமானக பிரார்த்திக்கப்படும் தேவரீர் மே அடியாளது வாக்கியம் விண்ணப்பத்தை பிரயத்னேன பிரியமனது செய்து குருஷ்வ ஏற்றருளும் சாது நலம் காண்பீர். தேவரீருக்கு எனக்கு இஷ்டமானது செய்யத்தக்கது என்றாலும் அடியாளை நலம் கருதுபவளாகவும் அறிந்திருக்கின்றீர் என்றாலும் பிரார்த்திக்கப்படும் தேவரீர் அடியாளது விண்ணப்பத்தை பிரியமனது செய்து ஏற்றருளும் நலம் காண்பீர். பிரசீதபத்யம் ஸ்ருணுஜல்பிதம் ஹி மே நரோஷமே வாணு விதாத்துமர்ஹசி க்ஷமோ ஹி தே கோசல ராஜசூனுனா ந விக்ரஹ சக்ர சமான தேஜசா. பிரசீத திருவுளம் வந்து அருளும் மே எனது பத்தியம் ஹிதமான ஜல்பித மொழியை ஸ்ருணு கேளும். ரோஷம் கோபத்தை அணுவிதாத்தும் ஏவ விடாது பற்றிய வண்ணமே இருக்க அருகசின கூடாது. ஏனெனில் சக்ர சமான தேஜசா இந்திரனை நிகர்த்த ஆற்றலுடைய தேவரீருக்கு கோசலராஜ சூனுனா கோசல கோமான் கோமகனோடு விக்கிரக போக்ஷமகன யுக்தமன்று இது திண்ணம். திருவுளம் உவந்து அருளும் எனது இதமான மொழியை கேளும். கோபத்தை விடாது பற்றிய வண்ணமே இருக்க கூடாது. ஏனெனில் இந்திரனை நிகர்த்த ஆற்றலுடைய தேவரீருக்கு கோசல கோமான் கோமகனோடு போர் யுக்தமன்று இது திண்ணம். ததாஹி தாராஹிதமேவ வாக்கியம் தம்பாலினம் பத்யமிதம் பபாஷே நரோச்சதே தத்வசனம் ஹிதஸ்ய காலாபிபன்னஸ்ய விநாசகாலே. ததா பொழுது தாராயி தாரையோ தம் அந்த வாலினம் வாலிக்கு இதம் மேற்கண்ட ஹிதம் நியாயமாயிருக்கிறதும் பத்தியம் ஏவ க்ஷேமகரமாயிருக்கின்றதுமான வாக்கியம் சொல்லை பபாஷே சொன்னாள். விநாசகாலே அழிவு காலத்தில் காலாபி பன்னஸ்ய காலன் கையகப்பட்ட தஸ்ய ஹி அவனுக்கோவென்றால் தத்வச்சனம் அச்சொல் ந ரோச்சத்தே மனதில் புகவில்லை. அப்பொழுது தாரையோ அந்த வாலிக்கு மேற்கண்ட நியாயமாயிருக்கிறதும் க்ஷேமகரமாயிருக்கின்றதுமான சொல்லை சொன்னாள். அழிவு காலத்தில் காலன் கையகப்பட்ட அவனுக்கோவென்றால் அச்சொல் மனதில் புகவில்லை. இத்யார்ஷே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவ்யே கிஷ்கிந்தா காண்டே 15 सर्गः।